தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 4 முறைகளாக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்று முதலீடு ஈர்க்கப்பட்டு வருகின்றன. அதன்படி தமிழகத்தில் ரூபாய் 400 கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தத்தில் டாபர் நிறுவனம் கையெழுத்திட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விமர்சனம் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தமிழ்நாடு அரசுடன் டாபர் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள சிப்காட் உணவு பூங்காவில் தென்னிந்தியாவில் தங்களுடைய முதல் உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி ஆலையை நிறுவுவதற்காக தமிழ்நாடு அரசுடன் டாபர் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் டாபர் நிறுவனத்துடன் தற்போது தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் 400 கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளை டாபர் நிறுவனம் மேற்கொள்ள இருக்கிறது. இதன் மூலம் 250க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு அருகில் இந்த தொழிற்சாலை அமைய இருப்பதால் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தொழிற்சாலையில் வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் டாபர் நிறுவனம் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.